श्रीमान वेंकटनाथार्य कवितार्के केसरी वेदांत आचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि रामानुजदयापात्रं ज्ञानवैराग्यभूषणं श्रीमद्वेंकटनाथार्यं वन्दे वेदान्तदेशिकं लक्ष्मीनाथसमारम्भां नाथयामनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्मव्यामोगतस्ततितराणतृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धोः रामानुजस्य शरणौ शरणं प्रपद्ये। श्रीवत्सचिन्नमिश्रेभ्यो नमभुक्तिमधीमहे यदुक्तयस्त्रयी कंठे यान्ति मंगलसूत्रतां। श्रीपराशरभट्टार्यः श्रीरंगेशपुरोहितः श्रीवत्साङ्कसुतः श्रीमान् श्रेयसे मे अस्तु भूयसे। श्रीपराशरभट्टरुடைய ஸ்ரீரங்கராஜஸ்தவம் உத்தரசதகம். இன்றைய தினம் 63வது ஸ்லோகம் அனுபவிக்கலாம். மத்ஸ்யாவதாரத்தை பற்றி 2 ஸ்லோகங்களிலும் குர்மாவதாரத்தை பற்றி ஒரு ஸ்லோகமும், இப்போ 63வது ஸ்லோகத்தில் ஆதிவராக அவதாரத்தில் ஈடுபடுகிறார் ஸ்ரீ பட்டர். ஹிருதிசுரரிபோதம்ஷ்ட்ரோ உத்காதே க்ஷிபன் பிரளயார்ணவம் க்ஷிதிகுச்ச தடீம் அர்ச்சன் தைத்யாஸ்ரகுங்குமச்சர்ச்சயா ஸ்புடதிருதசடாப்ராம்யத் ब्रह्मस्तवोन्मुखबृंहितः शरणमसि मे रङ्गिन् त्वं मूलगोलतनुर्भवन् हृतिसुररिपोदंष्ट्रा उद्घाते क्षिपन् प्रलयार्णवं क्षितिकुचतटीम् अर्चन् दैत्य अस्रकुङ्कुमचर्चया स्फुटदुतषडाभ्राम्यत् ब्रह्मस्तव उन्मुखबृंहितः शरणम् असि मे रङ्गिन् त्वं मूलकोलतनुः भवन्. ஸ்ரீ ஆதிவராக நயினார் அவதாரத்தில் வராக அவதாரத்தில் திருவரங்கா, ஆதிவராக மூர்த்தியாக நின்ற நீ உனது கோரை பற்கள் மூலம் ஹிரண்யாக்ஷனின் மார்பை பிளந்தாய். அப்படி பிளந்து அவன் மார்பில் பெரிய பள்ளம் வரும்படி செய்து அந்த மார்பில் பிரளய சமுத்திரத்தை நிரப்பினான். அந்த ஹிரண்யாக்ஷனின் இரத்தம் என்னும் குங்குமச்சாறு கொண்டு அந்த இரத்தமும் பிரளய சமுத்திரமும் சேர்ந்து பூமாதேவியின் ஸ்தனங்களில் பூசி அலங்கரித்தாய். காண்பவர்கள் அஞ்சும்படியாக உன்னுடைய பிடரி மயிரை உதறியபடி நின்றாய். கோல வராகம் ஒன்றை நின்றாய். அப்போ உன்னை இப்படி கண்ட நான்முகன் பயந்து போய் மருண்டு சதுர்முகன் உன்னை துதித்தான். அந்த துதிகள் மென்மையாக இருந்தது. அவற்றுக்கு எதிர்மறையாக நீ கர்ஜனை செய்தபடி சர்வேஸ்வரனாக நின்றாய். இப்படிப்பட்ட நீயே அடியேன் புகழ்வதற்கு ஏற்ற இடமாக உள்ளாய் என்கிறார் சுவாமி. பூமியை பாயாய் சுருட்டி கொண்டு பிரளய வெள்ளத்தினுள் சென்றான் ஹிரண்யாக்ஷன். அந்த அசுரனை வென்று பூமியை மீட்டு கொண்டு வரும் பொருட்டு தேவரீர் வராகமூர்த்தியாய் தோன்றி ஆதிவராகனாய் அந்த அசுரனுடைய மார்பை கோரப்பல்லால் பிளந்து இரத்த வெள்ளமாக்கி அதில் பிரளயார்ணவ ஜலத்தை பாய்ச்சினீர் அந்த பள்ளத்தில். பிறகு அவனது உடலிலிருந்து தோன்றிய இரத்த வெள்ளம், அந்த இரத்த வெள்ளமாகிய குங்கும குழம்பினால் பூமி பிராட்டியின் திருமுலை தடத்தை அலங்கரித்தீர். பிரம்மலோகம் வரை வளர்ந்த பிடரி மயிர்கள் சிலிர்த்து உம்மை கண்டு அஞ்சி நடுங்கிய பிரம்மா ஸ்தோத்திரம் பண்ண அந்த துதிக்கு சேர பெரும் கர்ஜனை பண்ணிய தேவரீர் அடியனுக்கு புகலிடமாகுக என்கிறார் சுவாமி. ரங்கின் அரங்கநகர் அப்பனே, மூல கோல தனுகு ஜகத்காரணமான ஆதிவராக திருமேனியுடன் பவன் ஆகி சேவை சாதிக்கும். இப்படி சேவை சாதிக்கும் தேவரீர் துவம் தேவரீர் தம்ஷ்ட்ரா உத்காத்தே தெற்றுப்பல்லால் பிளக்கப்பட்ட சுரரி போகோ தேவர்களின் எதிரியான ஹிரண்யாக்ஷனின் ஹிருதயத்தில் மார்பில் பிரளய அர்ணவம் மகா பிரளய காலத்தில் எங்கும் ஒரே நீராக இருக்கும் அந்த கடலை க்ஷிபன் கொண்டு சேர்த்து தைத்திய ஆஸ்ர குங்கும சர்ச்சையா அந்த அசுரனின் இரத்தமாகிய செந்நீர் குங்குமச்சாறு பூசுவதால் க்ஷிதி குச்சதடீம்
பூமி பிராட்டியின் திருமுலை தடங்களாக கூறப்பட்ட மலை பிரதேசத்தை அர்ச்சன் அலங்கரிப்பவராய் ஸ்புடதுத ஷடா பிராமியத் பிரம்மஸ்தவ உன்முக பிரம்ஹிதா. ஸ்புடதுத நன்கு உதரப்பட்ட, ஷடா பிடரி மயிர்களால், பிராமியத் பிரமை கொண்டு, மருண்டு, பிரம்ம நான்முகன் செய்த ஸ்தவம் ஸ்தோத்திரங்களுக்கு உன்முக எதிர்முகமாக, யசப்பாட்டாக, பிரம்ஹிதா கர்ஜனையை உடையவரான, துவம் தேவரீர், மே அடியேனுக்கு, சரணம் அசி பாதுகாப்பாக ஆகிறீர், காப்பாற்றுபவராக ஆகிறீர், புகலிடமாக ஆகிறீர். ஸ்ரீ வராகநயினார் தமது திற்றுப்பல்லால் கடலில் மூழ்கிய பூமியை கொத்தி எடுத்து மேலே கொண்டு வந்து பிரதிஷ்டை செய்தார் என்பது புராணம். ஹிரண்யாட்சனுடன் கடலில் போர் புரிந்த போது அசுரனின் மார்பில் ஒரு பெரிய பள்ளம் வரும்படி செய்து அதில் அந்த பிரளய ஜலத்தை புகும்படி செய்தார். போரிடும்போது அவனது உடலிலிருந்து கிளர்ந்து வந்த அந்த இரத்த வெள்ளத்தால் பூமி தேவியின் திருமுலை தடம் என்று கவிகளால் வர்ணிக்கப்படும் மலைகளுக்கு சிவந்த வர்ணத்தால் பெயிண்ட் அடித்தது போல இருந்தது. பிடரி மயிர்களை ஆட்டிய போது அஞ்சி மருண்ட சதுர்முகனான பிரம்மன் துதிக்க அதை அங்கீகரிப்பவர் போல தேவரீர் கர்ஜித்தீர். இப்படிப்பட்ட தேவரீர் ஆதிவராகமூர்த்தி அடியனுக்கு சரணம் என்கிறார் சுவாமி. ஸ்ரீவத் சங்கராச்சாரியுடைய அனுபவம் ரொம்ப அழகாக இந்த பூமியை திக்கஜங்கள் 8 திக்குகளிலும் தாங்கி வருவதாக சில இடங்களில் புராணங்கள் தெரிவிக்கிறது. ஆதிசேஷன் தாங்குவதாக சில புராணங்கள். உண்மையில் பகவான் ஆதிவராகமாக இருந்து இதை தாங்கி வருவதே நேர். அவர் தானே தூக்கின்னு வந்தார். இதுதான் மூல கோல தனுகு என்கிறார். ஜெகத்காரணமான ஆதிவராக திருமேனியோடு முதல் அவதாரம் வராகந்தான். இதை அடியொற்றி பூஸ்துதியில் சுவாமி தேசிகன் ஸ்வாபாவிகே வசுமதி ஸ்ருதிபிர்பிபாவ்யே 9வது ஸ்லோகத்தில் பகவானைப் போல் பூமி தேவியும் வேறு ஆதாரமற்றவை என்கிறார். ஸ்வாபாவிகே வசுமதி ஸ்ருதிபிர்விபாவ்யே பத்யுர்மஹிம் நிபவதீம் பிரதிபன்னவாசாம் சங்கே விமானவகன பிரதிமா சமானாக ஸ்தம்பேரம பிரபுதயோபி வகந்தி சத்வாக. பூமி பிராட்டியே, உன் நாயகனான எம்பெருமானுடைய பெருமையை சிறிதளவாவது பேசுவதற்கு வேதங்கள் தான் வல்லது. நம்மவெல்லாம் பேச முடியாது. வேதங்கள் கொஞ்சமாவது பேசும். இந்த பெருமை அவனுக்கு இயற்கையாக இருக்குது. இந்த பெருமையில் நீயும் பங்கு கொள்கிறாய். அவனுக்கு எப்படி வேறு ஒரு ஆதாரம் இல்லையோ அவ்வாறே அவன் பெருமையில் பங்கு கொண்ட உனக்கும் வேறு ஆதாரம் இல்லை. இத்தகைய பூமியாகிய உன்னை 8 திசையிலும் உள்ள திக்கஜங்கள் முதலியன தாங்கி நிற்பதாய் கூறுகிறார்கள். உன் பெருமை எப்படிப்பட்டது? அந்த 8 திக்கஜங்கள் தான் உன்னை தாங்க முடியுமா? கோபுரத்தை கட்டும்போது அந்த பில்லருக்கு கீழே பார்ப்பீங்க, ஒரு பெரிய பொம்மை இருக்கும். அந்த பொம்மை 2 கையால் அந்த பில்லரை தாங்குற மாதிரி போட்டிருப்பான். 2 கை உயரம் இருக்கும். அந்த பில்லரை தாங்குற மாதிரி. உண்மையில் அந்த பொம்மைகளாக கோபுரத்தை தாங்குகிறது. பின் கோபுரம்தான் அந்த பொம்மைகளை தாங்குகிறது. ஆக்சுவலி இதை போன்று உன்னை திக்கஜங்கள் தாங்குவது என்று நினைக்கிறேன் என்று அப்படி கம்பேர் பண்ணுறார் சுவாமி. இதைத்தான் ரொம்ப அழகாக ஆஸ்வமேதிக பர்வத்து பகவத் வச்சனத்தையும் இங்கே அனுசந்திக்கணும். விமான வகன பிரதிமா சமானாக சத்வாக, அதாவது ருத்ரம் சமாஸ்ரிதா தேவாக, ருத்ரோ பிரம்மாணம் ஆஸ்ரிதா, பிரம்மா மாம் ஆஸ்ரிதோ ராஜன், நாகம் கஷ்டித் உபாஸ்ரிதா, மமாஸ்ரயோ ந கஷ்டித்து சர்வேஷாம் ஆஸ்ரயோஸ்மியகம். ருத்ரன் பிரம்மனை ஆசிரிக்கிறான், பிரம்மன் என்னை ஆசிரிக்கிறான். பிரம்மா மாம் ஆஸ்ரிதோ ராஜன், நாகம் கஷ்டித் உபாஸ்ரிதா, நான் யாரையும் ஆசிரியிக்க வேண்டியதில்லை. மமாஸ்ரயோ ந கஷ்டித்து சர்வேஷாம் ஆஸ்ரயோ அஸ்மியகம், ஆஸ்ரயோ அஸ்மி அகம். ஸோ அதெல்லாம் இங்கே அனுசந்திக்கணும்னு சுவாமி ஸ்ரீவத் சங்கராச்சார் தெரிவிக்கிறார். அதே மாதிரி 17வது ஸ்லோகத்திலையும் பூஸ்துதியில் இதே அனுபவத்தில் பூமி தேவியை வராகப் பெருமான் அணைத்தலை பற்றி தம்ஷ்ட்ரா விதாரித மகாசுர சோணிதாங்கை அங்கை பிரியஸ்தபததே பரிரம்பலீலாம் சாதே பயோதி ஜலகேளி சமுத்திதாயாக
சைரந்திரிகேவ விததே நவமங்கராகம். பூமி பிராட்டியே, உன் நாயகனான எம்பெருமான் ஒரு கால் உன்னை கவர்ந்து பாதாளத்துக்கு சென்று ஹிரண்யாக்ஷன் என்னும் பெரிய அசுரனை தன் கோரை பற்களால் கிழித்து கொன்று கடலின் வழியாக உன்னை மீட்டு வந்தான். அப்பொழுது நீங்கள் இருவரும் கடலில் ஜலக்கிரீடை செய்தீர்கள். உன் திருமேனியில் இருந்த வாசனை பூச்சுக்கள் எல்லாம் கலைந்து அழிந்து போயின. வராகப் பெருமான் உன்னை தன் எல்லா உறுப்புகளாலும் இறுக தழுவிக்கொள்ளும் திருவிளையாடலை புரிந்தான். அசுரனை கொன்றதால் வெளிவந்த இரத்த சின்னங்கள் எல்லாம் அவன் திருமேனியில் நன்கு புலப்பட்டது. உன்னை அவன் அணைத்து கொண்ட போது அந்த இரத்தக்கரைகள் உன் திருமேனியிலும் நன்கு பதிந்தது. ஜலக்கிரீடையால் உன் அலங்காரம் அழிந்து விட்டதால் அந்த ஆலிங்கன லீலையாகிய பணிப்பெண் உனக்கு ஒரு புதிய அலங்காரத்தை செய்தது போல இருந்தது அந்த இரத்த சின்னங்கள் என்கிறார் சுவாமி. அதெல்லாம் இங்கே அனுசந்திக்கணும். தம்ஷ்ட்ராத் காத்தே பிரளயார்ணவம் க்ஷிபன் அப்படின்ற போது அந்த பிரளய வெள்ளம் அந்த அசுரனுடைய பள்ளத்தின உள்ளே போச்சு அப்படின்னா அசுரனின் உருவம் எவ்வளவு பெரியது என்று விளங்கும். அந்த அசுரனை இவர் தன் கோரைப்பல்லால் கொன்றார் அப்படின்னா இவருடைய உருவம் எவ்வளவு பெருசுன்னு பார்க்கணும். அதுதான் இங்கே பரியனாகி வந்த அவுணனுடல் கீண்ட என்ற பாசுரத்தை விளக்கும்போது முனிவாகன போகனத்தில் வேதாந்த தேசிகன் தெரிவிக்கிறார், சர்வலோகத்திலும் உள்ள தமஸ் எல்லாம் திரண்டு ஒரு வடிவு கொண்டார் போலே அதிஸ்தூலனாய் மகாமேரு நடந்தார் போல எதிர்த்து வந்த திரண்ட தோள் இரணியன் சினம் கொள் ஆகம் ஒன்றையும். திருச்சந்த விருத்தம். ஒரு வாழை மடலை கிழிக்குமா போல 2 கூறு செய்தவனாய், அதாவது நரசிம்மன் ஹிரண்யகசிப்புவை கிழித்தது. ஒரு உலகத்தில் இருக்கிற அத்தனை அஜ்ஞானம் தமஸ் அந்த எல்லாம் திரண்டு ஒரு வடிவு கொண்டார் போல வந்த இரண்யகசிப்புவை ஒரு மகாமேரு மலை நடந்து வந்தார் போல எதிர்த்து வந்த அந்த திரண்ட தோள் இரணியன் சினம் கொள் ஆகம் ஒன்றையும். அவனுடைய உடலை ஒரு வாழை மடலை கிழிக்குமா போல, ஒரு வாழையோட அந்த வாழைத்தண்டில் ஒரு மடல் இருக்கும், அதை 2 கிழிக்கிறது அப்படியே எஃபர்ட்லெஸ்ஸாக கிழிக்கிறா போல 2 கூறாக கிழித்தான். அதை இங்கே அனுசந்திக்கணும். அவ்வளவு பெரிய ஆதிவராகமூர்த்தி, அவ்வளவு பெரிய அசுரனை பள்ளம் தோண்டி அந்த மார்பில் கோரைப்பல்லால் இந்த பிரளய ஆர்ணவம் பிரளய வெள்ளம் அதில் புகுந்து வருமாதிரி செய்தார். அடியன் தன்யோஸ்மி. ஆச்சாரியன் திருவடிகளே சரணம். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமः.